கும்பம் 2025 ஏப்ரல் மாதம். ஸோ கும்பம் ஒரு பாசிட்டிவ் ஹோப் வந்து உங்களுக்கு இப்போ நாளுக்கு நாள் நெருங்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா நெறைய பேர் அந்த மாரி மெசேஜ் குடுத்துருக்கீங்க. இந்த மல்டி பிளானட் கன்ஜங்ஷன் வந்து உங்களுடைய செகண்ட் ஹவுஸ்ல, உங்களுடைய இன்கம் ஹவுஸ்ல, உங்க ஃபேமிலி, உங்க கமிட்மெண்ட்ஸ்ல வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு மத்த பிளானட்டோட டிரான்சிஷன பார்க்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். கும்பம் ஏப்ரல் மாதத்த பொறுத்தவரைக்கும், இந்த செவ்வாய் வந்து நீச்சமா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இந்த ஜாப் ப்ரொஃபஷன மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் உங்களுடைய ஒரு பிசினஸ் அண்ட் பிசினஸ் ப்ரொபோசல்ஸ், மனி இது ரிலேட்டடா ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அது அது பர்ட்டிகுலரா வந்து ஜாப் மேட்டரா இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 10 வந்து செவ்வாய். அவர் நீச்சமாகுறாரு. இந்த மாதம் நீச்சமடையறதுனால அந்த விஷயங்கள் கொஞ்சம் முடிவுகள்லாம் ஃபேவரா இருக்காது. இந்த மாதம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம். சப்ஜெக்ட் டூ லக்னா வித்தியாசம் இருக்கலாம். உங்க தசாபுத்திய பொறுத்துங்க. பட் நான் அந்த கும்பத்துக்கு சொல்றேன். பொருளாதாரம் ஓகே. அது பாட்டுல நீங்க செய்ற வேலை, நீங்க செய்ற வருமானம், நீங்க செய்ற தொழில், அதில வரக்கூடிய இன்கம் அது பாட்டுல வந்துட்டே இருக்கும். ஸோ, அதில ஒரு சிக்கல்கள் இல்ல. பட் செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால, இந்த வேலை இப்ப தான் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறேன். இப்ப தான் நான் ஒரு இன்டர்வியூ கால் எடுக்க போறேன். இப்ப தான் நான் மைக்ரேட் ஆக போறேன். சேஞ்ச் பண்ண போறேன். அந்த மாரி விஷயங்கள கொஞ்சம் யோசிக்கலாம். அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபஷன பத்தி நான் சொல்றதுனால சொல்றேன். அண்ட் கும்பம் நெறைய பேர் வந்து தப்பான ஏரியால இன்வெஸ்ட் பண்ணி, அது கொஞ்சம் சரியா போகல. அது கொஞ்சம் சரியா லக் வரல. சரியா இன்கம் அது ஜெனரேட் பண்ணல. அப்படிங்கிற சில வருத்தம், சில பேருக்கு சில கடன் அப்படி இப்படி இருக்கு. பட் இதெல்லாம் நாளடைவில மாற தான் போகுது. இன்னும் ஹார்ட்லி ஒரு 1, 1 1/2 மந்த்ஸ்ல மாற ஆரம்பிச்சுரும். இந்த மாதம் அதுக்கு உண்டான பிளான போட்டுருங்க. எப்படி வந்து இந்த கடன அடைக்கலாம்? இல்ல எப்படி வந்து இந்த சிக்கல்கள்லருந்து வெளில வரலாம்? எப்படி வந்து இத சால்வ் பண்ணலான்றத திங்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. விஷயம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸா வந்துருச்சு. ஸோ, எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகும். அடுத்து வந்து நம்ம பார்க்கறது வந்து ஃபேமிலி. ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது கும்பம் பலவிதமான ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில அப்படி இப்படி போயிட்டுருக்கு. ஸோ, அந்த ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலேருந்து இப்போ எல்லாமே ஒரு ஒரு சரியாகுமா, ஒரு கிளியர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். பட் இந்த மாதம் வந்து அத பத்தின ஒரு தீவிரமான சிந்தனை பயங்கரமா ஓடும். நல்லது தான். எப்பவுமே ஒரு ஒரு குழப்பம் முதல்ல வரும். அப்புறம் அதுக்கு ஒரு தெளிவுக்காக ஒரு சிந்தனை அதிகமா ஓடும். அப்புறம் அத பத்தின ஒரு டாக், அத பத்தின ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கப்புறம் அது தீரும். அப்படிதான் நடக்கும். ஸோ, இப்போ அது ஒரு செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இந்த ஏப்ரல் மந்த் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அத பத்தி பேசுங்க. அத பத்தி சிந்திங்க. அத வந்து ரிசால்வ் பண்ணுங்க. அடுத்து வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிக்கு இந்த மாதம் சாதகமா இருக்குன்னா, கண்டிப்பா வரேன்னு பாருங்க. இந்த வாரம் ஆனா ஆன்ஸர்லாம் குடுக்காதீங்க. இல்ல நீங்க ஓகே பண்ணாலும் கூட அத வந்து மெசேஜா குடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதம் ஏப்ரல்ல வந்து நீங்க வரன் பாருங்க, மேட்ச் பண்ணீங்க. ஹாரோஸ்கோப்பா மேட்ச் பண்ணி பார்த்துங்க. பர்சனலாவும் உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்ட்டா இருக்கு எல்லாம் வெரிஃபை பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்க பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணா கூட பண்ணிடுங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடுங்க. பட் நீங்க வந்து ஓகே ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து ஃபைனல் பண்ண போறீங்கன்னு நெனச்சாலும் இந்த மாதம் சொல்லாதீங்க. ஏன்னா மேல வந்து உங்களுக்கு வந்து 2, 3 டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதனால மே மந்த் அத வந்து சிக்னல் குடுங்க. இப்போ இந்த மாதம் வந்து ஜஸ்ட் மனசுல வச்சுங்க. டைம் எடுத்துங்கன்னு நான் சொல்றேன். வரன் பார்க்குறவங்க.